வணக்கம். நம்ம இந்த காலகட்டத்தில திருமணம் சார்ந்து ஏன் இவ்வளோ ஏகப்பட்ட தடைகள் வருது? இந்த காலகட்டம் ஏன் அதிக திருமணம் சார்ந்த தாமதங்கள்? திருமணம் செஞ்சாலும் பார்த்தீங்கன்னா, உறவுல வந்து பரஸ்பரம் நம்பிக்கை இல்லாம, உறவு கசந்து பிரிந்து விடுகிறார்கள். அது எதனால அப்படிங்கிறத பத்தி என்னோட தனிப்பட்ட பதிவு இது. என்னோட பார்வையில பொதுவா கிரக நிலைகளை பார்த்தாலும், நம்மளோட ராசி கட்டம், நவாம்சம், நம்மள ராசி கட்டத்தில 7ஆம் இடம் சார்ந்து பார்த்தா கூட, திருமண பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பா எளிதா சொல்லிடலாம். இதுக்கு கிரகநிலைகள் ஒரு காரணம் அப்படின்னு வச்சுக்குவோம். அது ஒரு பக்கம் இருந்தா கூட, மக்களோட வாழ்க்கை முறை, ஒரு மனநிலை சார்ந்த மாற்றமும் இதற்கு ஒரு முக்கியமான காரணமா நான் பார்க்குறேன். திருமணங்கிறது ஒரு ஆயிரங்காலத்து பயிர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா, இன்னைக்கு இளைய சமுதாயம் திருமணத்த பார்க்கக்கூடிய பார்வையே மாறிடுச்சு. ஒரு குறுகிய கால நோக்கத்துல எல்லாருமே செயல்பட ஆரம்பிச்சிருக்காங்களோ அப்படின்னு தோணுது. எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா, நீண்ட கால இலக்குகள், தேவைகள் தான் நம்மளோட வாழ்க்கைக்கு வந்து பயன் தரக்கூடியதா இருக்கும். பெரும்பாலானவர்கள் பார்த்தீங்கன்னா, கடமை செய்வதில் இருந்து தன்னை விலக்கிக்கணும். தன்னை வந்து ஒரு சைலண்ட் பண்ணிக்கணும். ஒதுங்கியே இருக்கிறதுக்கு பார்க்குறாங்க. திருமணம் ஆனாலே பார்த்தீங்கன்னா, ஒரு தனியான ஒரு வாழ்க்கை வேணும் அப்படின்னு விரும்ப ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த கூட்டு வாழ்க்கைங்கிறது அவங்களுக்கு ரொம்ப வந்து போர் அடிச்சிருச்சு. எல்லாருமே ஒரு இந்த பிரைவசி எதிர்பார்க்குறாங்க. அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, சமூக ஊடகங்கள்ல பார்த்தீங்கன்னா, அதிகமான நேரத்த செலவிடுறாங்க. அதில வரக்கூடிய கருத்துக்களை, அதோட உண்மை தன்மைய பத்தி ஆராயாம அத அப்படியே எடுத்துக்கிறாங்க. இன்றைக்கு காலகட்டத்தில இளைய சமுதாயம், இளைய தலைமுறை பார்த்தீங்கன்னா, நம்மளோட பழைய சமூகத்திலேருந்து ஒரு ரொம்ப விலகி இருக்க மாரியே தெரியுது. சந்தோஷங்கிறது என்னன்னா, ஒரு அன்பு பரிமாற்றம், திருமணத்துக்கு கண்டிப்பா பொருள் பரிமாற்றமும் அவசியம். ஏன்னா, இந்த காலகட்டத்தில வந்து பொருள் இல்லாம நம்ம வாழ்க்கைய நடத்த முடியாது. பொருள் பரிமாற்றமும் இருக்கணும். அதே நேரம் அன்பு பரிமாற்றமும் கணவன் மனைவிக்குள்ள இருக்கணும். இது 2மே ஒரு சேர அமைஞ்சா தான் அவங்களோட வாழ்க்கை இனிமையா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட பார்வை. இதில ஏதாவது ஒண்ண நம்ம இழந்தா கூட நம்மளோட வாழ்க்கை கசந்து போறதுக்கான வாய்ப்புகள் நெறையா இருக்கு. இதில நம்ம ரொம்ப கவனமா செயல்படணும் அப்படிங்கிறது தான் என்னோட தனிப்பட்ட கருத்து. மீண்டும் மற்றொரு பதிவில் திருமணம் சார்ந்த கிரக அமைப்புகள் எப்படி இருக்கும்? அது இந்த கிரக அமைப்பு, இந்த கிரக சேர்க்கை, இந்த 7ஆம் இடம் சார்ந்து இப்படி பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள், இதெல்லாம் வந்து மற்றொரு பதிவில் பார்க்கலாம். மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கின்றேன். வாழ்க வளமுடன்.